அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று ஒரு மறக்க முடியாத நாள். எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம், இருந்தாலும் கூட நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நான் அவருடைய ரசிகன். விவேக் என்றால் எல்லோருக்கும் தெரியும். அவருடைய இயற்பெயர் விவேகானந்தர். மதுரைக்கு பக்கத்திலே அவர் கோவில்பட்டியிலே பிறந்து மதுரை கல்லூரியிலே படித்து ஒரு பட்டதாரி. அவருடைய இயற்பெயர் விவேகானந்தன். அதுதான் விவேக்கா மாற்றிக்கிட்டார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோடு நெருக்கமான ஒரு உறவில் இருந்தார். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே ஒரு மனிதனை விரும்பி தன் கூட வைத்துக்கொண்டு என்னுடைய லட்சியம் இது, பசுமை திட்டம், இந்த மரங்கள் நடணும், இதுக்கு நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டார். பல கோடி மரங்களை பல ஊர்களுக்கு சென்று பல மாநிலங்களுக்கு சென்று விவேக் அதை செய்தார். அதனால தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் இவருக்கு ஒரு விருது கொடுக்கும்போது சின்ன கலைவாணர் என்ற விருதை கொடுத்தார். உண்மையிலேயே ரொம்ப சூட்டபுளான ஒரு டைட்டில் விருது அவருக்கு. சின்ன கலைவாணர், சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்ததிலே நம்பர் 1 தமிழில் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கவுண்டமணி செந்தில் ஜோடி, அப்புறம் அதுக்கு முன்னே நம்ம தேங்காய் சீனிவாசன் அதுக்கு பின்னால் வந்தது. அதே பிறகு விவேக்கு, வடிவேலு. இப்போ அந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் விவேக்கு. நகைச்சுவை ப்ளஸ் சிந்திக்க வைத்தது. அதாவது வெறும் குடும்ப சண்டை, கீழே இறங்கி லோ லாங்குவேஜ் அப்படிலாம் ஒரு காம்பினேஷன் வந்து கொச்சையாக பேசாமல் சுத்தமாக ஒரு சமூக சீர்திருத்தம், மூடத்தனத்தை எதிர்க்கிறது, நல்லது நடக்கணும், இப்படி மூடத்தனமாக நம்பி ஏமாந்து போகிறது, சமூகத்தில் இவ்வளோ திருட்டு பிரச்சனைகள், இவ்வளோ அவலங்கள், இவ்வளோ கொடுமைகள், இதெல்லாம் அவர் என்ன நினச்சார்னா, நினச்சி மருந்தை எப்படி நம்ம தேனில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த மாதிரி நகைச்சுவையில் கலந்து இந்த உணர்வுகளை கொடுத்தார். விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் நம்பர் 1 கலைஞர் என்எஸ் கிருஷ்ணனுக்கு பிறகு நம்ம விவேக் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நிறைய படம் அவருக்கு பிடிக்கும். அவர் கடைசியில் 2001 ஒரு நினைக்கிறேன், மனசை திருடி விட்டாய், ஐ திங்க் ஸோ, மனதை திருடி விட்டாய். அதில் பிரபுதேவா ரொம்ப பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பார். நகைச்சுவை படம், ஆனால் அதில் ஒரு தீம் இருக்கும். அதில் விவேக்கும் வடிவேலும் எக்ஸ்ட்ராடினரி நகைச்சுவைங்க. எக்ஸ்ட்ராடினரி சாயின் இந்த ராயின்னு ஒரு ஹோட்டலில் பாடிக்கிட்டு இருப்பார். அப்போ சொல்லுவார் பிரபுதேவா கிட்ட, யார், வடிவேலு, அவங்க குடும்ப கதையில். ஆனால் அவங்க அப்பா அம்மா கட்சியில் மண்ணன்னைக்கு கீழே நின்றுருப்பாங்க. ரொம்ப சொல்லுவார், எங்கள் அப்பா பெரிய ஜமீன்தார்லாம் சொல்லிட்டு கதை விடுவார் வடிவேலு. அப்போ இவர் வந்து நிற்பார் விவேக் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், அங்கே இருக்கிற பொண்ணை. அந்த பொண்ணு பேர், அந்த பொண்ணு அடிக்கடி இவரை வளையாபதி கொடுக்கும். என்ன அதில் பெர்ஃபார்மன்ஸ்னால் ஒரு கை இல்லாத மாதிரி நடிப்பார் சார். ஒரு கை இல்லாமல் சூப்பராக நடித்தார். அதாவது குணச்சித்திர நடிப்புக்கும் தகுதியானவர் விவேக் என்பதை அவர் ப்ரூவ் பண்ணார். அவர் இறந்த நாள் இன்றைக்கி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அன்றைக்கி காரணம்